சூரி. அண்ணே ஏண்டா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர நம்ம ஊர் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன், ஹாலிவுட்டுக்கு எதுக்காக வந்திருக்கான்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? ஆமால, நம்ம ஊர் எப்படி இருக்குண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க, இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அடிங், நீ இந்த ஜென்மத்துல மாற மாட்டேடா. நம்ம அம்மா சொன்னது 100% கரெக்ட். நீ பிறந்த உடனே பக்கத்துல நிக்கிற நர்ஸ பார்த்து வெக்கப்பட்டியா? அது இல்ல, வாய மூடுறா. எது இல்ல, எப்ப பார்த்தாலும் பயப்படுறது, வெக்கப்படுறது. சும்மா திட்டாதீங்கண்ணே, இப்பெல்லாம் அந்த அளவுக்கு நான் வெக்கப்படுறது இல்ல தெரியுமா? ஆமா, நீங்க எதுக்காக இங்க திடீர்னு அமெரிக்கா வந்திருக்கீங்க? உனக்கு அமீர் கான் தெரியுமா? யாரது? உனக்கு ஜெனரல் நாலேஜே இல்லடா. அமீர் கான் எவ்வளவு பெரிய நடிகன், எப்பேற்பட்ட படம் எடுத்திருக்கான் தெரியுமா? லகான். அந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு வரும்னு இந்தியா முழுக்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆனா இந்த திருட்டு பசங்க வெள்ளக்காரங்க இருக்காங்கல்ல, இந்தியன் படங்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஆஸ்கர் கொடுக்கல. அப்போ முடிவெடுத்தா, இங்க வந்து நம்ம ஊர் ஸ்டைல ஒரு படம் எடுத்து ஆஸ்கர் அவார்டு ஜெயிச்சுதான் திரும்ப இந்தியாவுக்கு போகணும்னு வார்னர் பிரதர்ஸ்க்காக ஒரு கதை எழுதி அனுப்புறேன். ஓகே ஆயிடுச்சு. அடுத்த வாரம் ஷூட்டிங். புரிஞ்சுதா? சூப்பர் அண்ணா. என் கதெல்லாம் அப்படி இருக்கட்டும், உன் ரிசர்ச் எப்படி போயிட்டு இருக்கு? நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் பேரு ஏடி தாஸ். நம்ம ஊருக்காரர் தான். நாங்க இங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு ரோபோ தயார் பண்ணி அனுப்புவோம். ரோபோனா மனுஷ மாதிரி இருக்கிற மிஷின் தானே? அதேதான் அண்ணே, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் நாங்க உண்மையான மனுஷங்களையே ரெடி பண்ண போறோம். ஏண்டா இருக்கிற ஜனத்தொகை பத்தாதுன்னு நீங்க வேற புதுசா ரெடி என்ன? நான் சொல்றது ஒண்ணு, நீங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. சரி, அதெல்லாம் விடுங்க. அதான் நம்ம வீடு வந்துச்சு. அண்ணா, நீங்க உள்ள போங்க, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். ஓஹோ, என்னடா பெரிய பட்ஜெட் படத்துல செட்டு போட்ட மாதிரி இருக்கும் வீடு. உள்ள வாங்க, நான் எல்லாம் சொல்றேன், வாங்க. ஹாய் சூரி, என்னையா இன்னைக்கு உங்க அண்ணன் இந்தியால இருந்து வரான், ஏர்போர்ட் போய் ரிசீவ் பண்ணணும்னு சொன்ன, இன்னும் போலியா? என்னையா வேஷம் அது? கூலிங் கிளாஸ், அட கையில சிகரெட் வேற. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், நான் சுரேந்திரன் இல்ல, உபேந்திரா, அவனோட அண்ணன். அப்படின்னா நான் அப்துல் கலாம். தமாஷ் பண்ணது போதும், முதல்ல பிளைட் எத்தனை மணிக்கு சொல்லு, நானும் உன் கூட வரேன். சரியா லூஸ். நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்கன்னு சொல்லவே இல்லையே. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சார், நான் தான் சுரேந்திரா, இவர் எங்க அண்ணன் உபேந்திரா. ஹாலிவுட்ல படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எப்படி இருக்கனே? ஏண்டா, நான் இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ ஆஸ்கர் அவார்டு ரெடி பண்ணிட்டு போல இருக்க. Wonderful brain down there. Wonderful. Manisha. Manisha. Oh yeah. Yo. Manisha. எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண ரொம்ப நேச்சுரலா இருக்கு. யார் அந்த பொண்ணு? Hey, who are you? What are you doing there? அண்ணா, அவ பக்கத்து வீட்டு பொண்ணு மனிஷா ஏதோ கியூரியாசிட்டில உன்னை பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா பொடலங்க கியூரியாசிட்டி? அவளை பாரு எப்படி ஆந்த மாதிரி முழிக்கிறான்னு. அண்ணா, அவளுக்கு தமிழ் தெரியும். இருக்கட்டும், எனக்கு என்ன பயமா? ஏய், என்ன அப்படி பாக்குற? என்ன பார்த்தா இளிச்சவ மாதிரி இருக்கா? I didn't mean to disturb you. I was just watching. I go. Bye. Bye. Just watching. Nonsense. ஏன் அப்படி கத்துன? பாவம் பயந்துட்டா போல இருக்கு. போடா, அவளை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு. எப்படி பாக்குறா பாரு, ஆன்னு வாயை பொளந்துக்கிட்டு. டேய், இவங்கள பத்தி உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன். இந்த மாதிரி பொண்ணுங்க ஃபாரின்லயும் இப்படித்தான், இந்தியாலயும் இப்படித்தான். இந்த லுக்க பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் எந்த மாதிரி லுக்குன்னு. எந்த மாதிரி லுக்கு? லுக்காது ரேப் பண்ற மாதிரி பாத்துட்டு போறா. சச்ச, நீ அப்படி எல்லாம் பேசாதன. மனிஷா அப்படிப்பட்டவ இல்ல, அவ ரொம்ப இன்னசென்ட். என்னது
இன்னசென்ட்டா? அவளா? டேய், இன்னசென்ட்டா இருக்கிறவங்க ட்ரெஸ் செஞ்சுக்கிற லட்சணம் இதானா? அவ அங்க அடையாளங்கள் மனசுல கம்ப்யூட்டர்ல பதிகிற மாதிரி பதிஞ்சு போச்சுடா. அவ மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்ல. பாடி பார்ட்ஸ் பத்தி கேள்வி டக்கு டக்குன்னு டீடைலா சொல்லிடுவேன். ஆனா அப்படியெல்லாம் பேசாத. அவ உனக்கு என்ன தெரியும் சொல்லு? அவங்க தாத்தாவும் நம்ம ஊர்க்காரர் தான். அவளுக்கும் பெண்களுக்கு இருக்க வேண்டிய அச்சமட நானா இருக்கு. நம்ம ஊர் பண்பாடும் தெரியும். ஏதோ இந்த ஊர் கல்ச்சர்னால அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக நீ அவளை தப்பா பேசக்கூடாது. என்னடா அந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி பேசுற? டேய், நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. நெவர் எவர் ட்ரஸ்ட் எ ஃபீமேல். ஏன் தெரியுமா? மேல விட ஃபீமேலுக்கு 2 எழுத்து ஜாஸ்தி. எஃப்ங்கிறது கெமிஸ்ட்ரி எஃபிக் என்ன சொல்லுவாங்க? அயன் சொல்லுவாங்க. H2O வாட்டர் மாதிரி. சூரி, நீ நல்ல அப்கமிங் சயின்டிஸ்ட், பிரில்லியன்ட் பாய். மனசை கெடுத்துக்கிட்டு மூளை கட்டு அலையாத, அப்புறம் பிரெயின்லெஸ் ஃபெல் ஆயிட போற. இந்த காதல் கத்திரிக்காலாம் விட்டுட்டு வாழ்க்கையில முன்னேற பாரு. ஓகே? This is the maker for any actor or filmmaker. Your life is a fantasy in this galaxy. Hey, you, welcome to Hollywood. அழகின் சொர்க்கமே Hollywood. கண்ணை கவருதே Hollywood. We're gonna make it big, we're gonna fake and dig. Life is a roller coaster, just to be the poster. Neon lights, catch up a late night flights, so to play it right. This is Hollywood. அழகின் சொர்க்கமே Hollywood. கண்ணை கவருதே Hollywood. பகலோடு இரவுகளும் ஓடோடி செல்கிறதே, ஏதேதோ எண்ணங்களில் இதயங்கள் போகிறதே. வாழ்க்கையின் போட்டியிலே ஜெயிப்பவர் எத்தனை பேர்? ஆசையில் நீந்தி வரும் மானிடப் பறவைகளே. அழகின் சொர்க்கமே Hollywood. கண்ணை கவருதே Hollywood. இளத்தங்க தட்டுகளோ, இளவட்ட சிட்டுகளோ, மன்மத குருவிகளோ, மாணிக்க அருவிகளோ, ஆனந்த அதிசயமே, அமெரிக்க காட்சிகளே, இன்பத்தின் ரகசியமே, இயற்கையின் சீதனமே. அழகின் சொர்க்கமே Hollywood. கண்ணை கவருதே Hollywood. We got a Superman, Batman, Spider-Man, Rambo, dancing to the mambo, wild horses, dinosaurs, big profit and losses. Hey, this is Hollywood. அழகின் சொர்க்கமே Hollywood. கண்ணை கவருதே Hollywood. என் காதலி என் கையை விட்டு போயிடுவாளோன்னு தோணுது. அந்த மனிஷா எங்க அண்ணனை பார்த்த பார்வையே சரியில்லை சார். எப்படி பார்த்தா?
ஐயோ அத உங்களுக்கு எப்படி சொல்றது? ஒருத்தர் காதலிக்கும் போது லுக்கு விடுவாங்களே, போத லுக்கு. எங்க அண்ணனை பார்த்த பார்வையில அந்த போதை இருந்தது. எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு அவ என்ன இல்ல எங்க அண்ணனை தான் விரும்புறான்னு. ஆனா எங்க அண்ணன் அவளை வேற மாதிரி பாக்குறாரு. வேற மாதிரினா? அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது சார். அது வேற, அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு என்ன விட எங்க அண்ணன் மேல தான் ஆசை அதிகம். அது ஏன்னா அவளை நீ பார்த்தாலே பயந்து ஓடுறதுனாலதான். Good morning. இல்ல. Hi, sorry. Hi, uncle. Hi, How Manisha. are you doing? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. Oh, today I saw a fantastic OP in action. நீ எங்க அண்ணனை பாத்தியா? Yeah, studio ke pone. He has already started shooting. He is so cool. Actors எல்லாரும் எவ்வளவு கமெண்ட் பண்றாரு தெரியுமா? அவங்க எல்லாரும் உப்பிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க தெரியுமா? நீ அனாவசியமா போய் அவரை டிஸ்டர்ப் பண்ற? Oh, come on. யார் டிஸ்டர்ப் பண்ணாங்க? Just ஜாலியா போனேன், that's all. நீ சும்மா போக கூடாது. ஏன்னா அடிக்கடி போய் அவரை பார்த்தா அவர் கோச்சுப்பாரு. அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட். Oh, I see. அப்ப நான் டெய்லி போவேன். I just love short-tempered people. Hi. என்ன உன் ப்ராப்ளம்? என்ன நிம்மதியா ஷூட்டிங் பண்ண விட மாட்டியா? நான் பால, I was just watching. என்ன பாக்குறது? இது என்ன தெருக்கூத்தா பாக்குறதுக்கு? நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு. ப்ளீஸ் கெட் லாஸ்ட். You mean போகணுமா? ஆமா. போகலனா? Mike, this young lady has forgot where she has parked the car. Would you kindly show her? And before she forgets, show the gate too. Bye. கடி வந்து கழுத்து இருக்கற. என்ன ஹாலிவுட்? I told you something about budget and it's okay, come. என்ன? எப்படி இருக்கு உன் ஹாலிவுட் வர்க் எக்ஸ்பீரியன்ஸ்? சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னதான் சொல்ல, இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் டிசிப்ளின் அதிகம், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் சொல்லி சாகடிக்கிறாங்க. கிரியேட்டிவிட்டிக்கு வேல்யூவே இல்லாம போச்சு. அந்த மேனேஜர் ஒருத்தன் கண்ட கூட தான் கூட்டிட்டு வரும். டிசிப்ளின் இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டை விட இந்த நாடு நல்லா இருக்கு. இந்தியா Manisha. Hello. Hi, Manisha. Hi. What you doing? அந்த பொண்ணு உன்னை கிஸ் பண்ணத நான் பார்த்த ஸ்டுடியோல. அது நான் தெரியும், நீ ஃபேமஸ் டைரக்டர் ஓபேனா. கொஞ்சம் கூட கர்ட்டசி இல்லாம இந்த ஸ்டுடியோல இருந்து வெளிய தள்ளிட்டு இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ற. ஏய் வெல்ல பண்ணி. இங்க என்னடி பண்ற? What are you doing here? Oh my god. I kissed the wrong person. No. I'm the right person. No. அது உனக்கு இல்ல. I want to kiss you. I'm sorry. It was my mistake. மிஸ்டேக் உந்தலடி. உங்க தாத்தா எவனோ தமிழ்நாட்டுல இருக்கானே, அவன் பண்ண மிஸ்டேக்னால உங்க அப்பா பிறந்தான். உங்க அப்பா இங்க வந்து பண்ண மிஸ்டேக்னால நீ பிறந்த. மிஸ்டேக். மரியாதையா வெள்ள போறியா இல்லன்னா செவில் திருப்பட்டுமா? You look very sexy in that outfit. செக்ஸியா? வெளியில பொடி திருட்டு கழுத. Thank you. Bye. நீ ஏன்டா ஆட்டிக்கிட்ட அவ பின்னாடியே போற? உட்கார்ந்து வேலைய பாருடா. எங்க அண்ணன் மிரட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே போறா. கொஞ்சம் கூட பயமா இல்ல. எனக்கு என்னமோ அவ எங்க அண்ணனை தான் லவ் பண்றாளோன்னு சந்தேகமா இருக்கு. சோ உன் அண்ணனே உனக்கு வில்லன். அதுவும் உன் நல்லதுக்கு தான். என்னது ஏன் நல்லதுக்கா? இல்லையா பின்ன? அவ ஒன்னும் ரோட்ல போற எவனையோ காதலிக்கலையே, உன் கூட பிறந்த அண்ணனை. அதுவும் அசல்ல ஒன்ன மாதிரியே இருக்க. சார் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கே தெரியும் நான் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. எங்க அண்ணன் அவளை தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. எங்க அண்ணன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏற்கனவே சினிமாக்காரன், நிமிஷத்துக்கு ஒரு ஹீரோயின், செகண்டுக்கு ஒரு கதைன்னு மாத்திடுவான். லுக்ஸுரி, ஓ மனுஷா ஓ அண்ணனை காதலிக்கிறான்னு நீ சொல்ற, அப்படிதானே? சொல்லு. ஆமா. ஓ அண்ணன் ஓ மனுஷாவை பத்தி என்ன நினைக்கிறான்? எங்க அண்ணனுக்கு எந்த எண்ணமும் இல்ல. ஆனா மனுஷாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு எங்க அண்ணன் கிடைக்கிற வரைக்கும் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஒருவேளை அந்த பிரஷர் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க,
அதுக்கு மேல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஓ அண்ணன் மனுஷாவை காதலிக்கிறானா இல்லையாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. இல்லன்னு சொல்லிட்டான்னா ப்ராப்ளமே இல்ல. ஒரு வழி இருக்குன்னு சொன்னா ஏடுகுண்ட்ல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அது குட் மார்னிங் அண்ணே. குட் மார்னிங். என்ன ஜாகிங் போயிட்டு வரியா? லேபுக்கு போலியா இன்னைக்கு? அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன என்ன பேசணும் இப்போ? இப்படி கத்துனா நான் என்னத்த சொல்றது? நான் பேசுறதே இப்படிதான்டா. என்னை பத்தி தெரிஞ்சு ஏன் இப்படி இருக்க? சரி சரி கத்த மாட்டேன், விஷயத்த சொல்லு. சப்போஸ் என்னடா சப்போஸ் சொல்லு. ஐயோ என்ன கொஞ்சம் பேச விடுறியா? ஏன்டா அப்படி ரப்பர் மாதிரி இழுக்கிற? சீக்கிரம் சொல்லு. ஒருவேளை ஒரு பொண்ணு லவ் பண்ணா என்ன பண்ணுவேன்? லவ் பண்ணா பெட்ரூம் காட்டுவேன். என்ன? ஆமாண்டா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. லவ்வுக்கு இவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிறது என்ன தெரியுமா? ஓன்லி பிசிக்கல் அட்ராக்ஷன், செக்ஸ். அத இந்த சொசைட்டில வெளிப்படையா சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்கன்னு பியூட்டிஃபுல்லா லவ்ங்கிற பேர் வச்சாங்க. காமத்துக்கு மறுபேர் தான் காதல், புரிஞ்சுக்கோ. மனிஷா லவ் பண்றதுனால இதுதான் சொல்வியா? மனிஷா வந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம படுக்கையை விரிப்பேன். அவளை பார்த்தாலே தெரியல உட்காரடினா படுக்கிற டைப்னு. அவளை பத்தி கேட்டுக்கிட்டு மனிஷாவை பத்தி தப்பா பேசாத. அவளுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? சும்மா மனிஷா மனிஷான்னு புலம்பிக்கிட்டே இருக்க. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. மனிஷாவா மனிஷா? சோ மனிஷா உன்னை லவ் பண்ணாலும் நீ அவளை லவ் பண்ண மாட்ட. ஏன் அவளை லவ் பண்ணி காட்டணுமா? ஐயோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, ஏன் கதை கந்தலாயிடும். நீ அப்படியே இரு. இங்க பாரு, நீ இன்னொரு தடவை என்கிட்ட வந்து அண்ணே உங்ககிட்ட பேசணும், அண்ணே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்ன செருப்பு பிஞ்சிடும் படவா. அப்படின்னா உன் அண்ணன் உன் காதலுக்கு குறுக்க நிக்க மாட்டான்றது கிளியர் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, நான் அவனை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு அந்த இடமே கிடையாது. இப்ப நான் என்ன செய்யறது? சிம்பிள். நேரா அவகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிடு. நான் மட்டும் தெரியாவா? இல்ல இல்ல, கூட ஒரு 100 பேரை கூட்டிட்டு போய் எல்லாரும் சத்தம் போட்டு ஐ லவ் யூன்னு கத்துங்க. நீ இந்த ஜென்மத்துல உருப்பட மாட்ட. தைரியமா அவ முன்னாடி போய் ஐ லவ் யூன்னு உன் மனசுல இருக்கிற காதலை கொட்டிடு. என் கணத்துல அரைஞ்சிட்டா? மகாத்மா என்ன சொன்னாரு? இன்னொரு கண்ணத்தை காட்டு. அதுலயும் அரைஞ்சிட்டா? ஐயோ சூரி சூரி, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. நீ சொன்ன உடனே அவ வெக்கத்துல தலை குனிவா. அவ இதயத்துல நீ இருக்க. அவ அமெரிக்கால பிறந்திருக்கலாம், ஆனா இந்தியன் பிளட். வெக்கப்பட்டு தான் ஆகணும். எஸ் எஸ் வெக்கப்படுவா. அதுக்கப்புறம் என்ன செய்வா? அதுக்கப்புறம் உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு சூரி சூரி ஐ லவ் யூ டூ சொல்லுவா. டூவா? அப்படின்னு எங்க அண்ணனை லவ் பண்ணுவாளா? போடா பேமானி கர்மம். நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவா. TOO2. ஓஹோ, நான் எங்க அண்ணனையும் சேர்த்து TWO2 நினைச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் லைலா மஜ்னு மாதிரி, அம்பிகாபதி அமராவதி மாதிரி காதல் உலகத்துல மிதப்பீங்க. சூரிய சந்திரனை தாண்டி நட்சத்திரங்களையும் தாண்டி காதலுக்கு இலக்கணமா ஒரு புதிய காதல் கோட்டையை கட்டுவீங்க. நீயோ மனுஷாவா ஆனந்தமா உல்லாசமா சிறகடிச்சு பறப்பீங்க. What the hell do you mean you love me? Look, Suri, you've got me completely wrong. எத்தனையோ வருஷமா உன்னை எனக்கு தெரியும். It's true. But எப்போ உன்னை நான் லவ் பண்ணணும்னு நினைச்சதில்ல. You're my good friend. That's all. இப்போ சடனா வந்து I love you சொன்னா it's just impossible, Suri. அப்படின்னு நீ என்ன காதலிக்க மாட்டியா? Oh, come on, Suri. I can't do that. At least try. What? பண்றியா? Try பண்ணுமா? Are you mad? I'm sorry. Look, Suri. நீ எனக்கு சூட் ஆக மாட்ட. நீ ரொம்ப சாஃப்ட், சைலண்டா இருப்ப. ஆனா நான் fast, speed, our outlooks are different. We will have a match. உங்க அண்ணா இருக்கிறாரு உப்பி, அவர் மாதிரி இருக்கணும். Bold, manly. He's my man. He even comes in my dreams.
காதல் கடை காலமெல்லாம் இனி நீயே துணை எனக்கே ஆப்பு வைக்கிறியா? அமெரிக்காவுக்கு நீ வந்ததே பெரிய தப்பா போச்சு. நீ என் கூடயே இருந்து இந்த ரோபோ கீபோன்னு எதை செஞ்சுக்கிட்டு இரு. உனக்கு இந்த லவ்வுக்கு இதெல்லாம் வேஸ்ட்ரா. சுரி சுரி என்னாச்சு? கமான் கமான், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத பார், டோன்ட் கிவ் அப் ஹோப். உன் அண்ணனுக்கு அவ மேல இஷ்டம் இல்லைன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கோ நாளைக்கோ அப்படி தெரிஞ்ச போது அதுக்கப்புறம் உனக்கு தட்டா சான்ஸ். கமான் லெட்ஸ் கோ. அவ நிச்சயமா என்ன காதலிக்க மாட்டா. அவளுக்கு உப்பை மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். அவன மாதிரி நான் ஆக முடியுமா? நீயே அவன மாதிரி ஆகணும். நீயும் அவன மாதிரி ஆயிட்டினா அப்புறம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதுல டவுட்டே இல்ல. எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க. அவ ரொம்ப பிரில்லியன்ட் தெரியுமா? அடேங்கப்பா, அப்ப நீ அவன மாதிரி பிரில்லியன்ட் ஆயிடு. என்ன மாதிரி ஆகிறதா? அதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் தான் எடுக்கணும். சுரே சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? எப்போ? அதையா ஏதோ ஜென்மம் அது இதுன்னு ஏதோ சொன்னீங்க. நான் எங்க அண்ணன் மாதிரி ஆகணும்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும்னு சொன்னேன். எஸ் ததாஸ்து. நீங்க என்ன சொல்றீங்க? நீ மறுபடியும் பிறக்க போற. நான் மறுபடியும் பிறக்கிறதா? அது எப்படி சார் முடியும்? ஆனா அது இல்லப்பா. உன்னுடைய இதயமும் உப்பியோட மூளையும் சேர்ந்தா என்ன ஆகும்? மனுஷா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சொந்தமாயிடுவா.
ஹலோ 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 எப்படி இருக்க? ஃபேண்டாஸ்டிக். இந்த கம்ப்யூட்டர் சிப்புக்கு நம்மளை விட அதிகமா புத்தியும் சக்தியும் இருக்கு. ஒரு மனுஷன மாதிரியே நடந்துக்க நான் இதை ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இது சுயமாவே யோசிச்சு தன்னால ஒரு முடிவு எடுக்கும். ஏதாவது கேள எப்படி பதில் சொல்லுது பாரு. டேய் 2+2 எவ்வளவு? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கேட்க வேண்டிய கேள்வி கேட்கிறீடா இடியட். இருந்தாலும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ. 2+2 is 4. 2 into 2 is 4. 2 divided by 2 is 1. 2 minus 2 is equal to u. அப்படினா 0டா. இது கூட தெரியல உனக்கு முட்டாள். எப்படி இருக்கு? என்ன இந்த மாதிரி சிப் ஃபிக்ஸ் பண்ணீங்க? Come on. அவன் என்ன எப்படி திட்டறான் பாருங்க. சும்மா ஜோக் பண்றான். Come on. பாடி ஃபிக்ஸ் பண்ணலாம். தலை எடுத்துட்டு வா. கீழே போடாம எடுத்துக்கிட்டு போடா அறிவு கட்டவரே. வெறும் தலை இருக்கிறப்பவே இந்த குதி குதிக்கிறான். பாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டா மூடிக்கிட்டு எடுத்துட்டு போடா. தடிமாடு மாதிரி வளர்ந்து உடம்புல கொஞ்சம் கூட தெம்பலியாடா. இடியட், ஸ்டூபிட், ஃபூல், ராஸ்கல். வயித்துக்கு சோறு தொட்டே வேற ஏதாவது தின்றியா? என்னடா அப்படி பாக்குற? என்ன சொல்லி என்ன சார் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் வச்சிருக்கீங்க? இவன் அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டா நீங்க உருப்பிட்ட மாதிரி தான். சீக்கிரமா எனக்கு பாடியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே தலையை கீழே போட்ட இவன் தலை என்ன சார் இவன் கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்கான். குட். ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வருவோம் வா. என்ன இவன் அமைதி ஆயிட்டான்? ஏன் வாங்குனது போதாதா? ஐயோ போதும். ஏற்கனவே 2 ஆலோசனை அவசரப்பட்டு இருக்கேன். இப்ப இந்த 3 ஆலோசனை சேர்த்து நம்மள முழு உசுராக்கி வாங்கி போட இருக்கேன். என்ன மாதிரியே இன்னும் 2 பேர் இருக்காங்களா? யார் அவங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஏய் இடியட், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாஷையும் எழுதுவேன், படிப்பேன், பேசுவேன் தெரியும்ல? நான் பேசுறது உண்மையிலேயே புரியுது. டுபுக்கு உனக்கு எந்தெந்த பாஷை தெரிஞ்சிருக்கோ இல்லையோ என் பாஷை தெரிஞ்சிருக்குல்ல, அதுவே போதும். சரியா பிளாஷ்பேக் தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? பாவம் நீங்க இப்பதானே பிறந்த பாருவங்காரி. நான் மதுரை அழகர் கோயில் மலையில மைக்கேல் ஜாக்சன் பிரபலம் மாதிரி ஆடிப்பாடி ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அழகர் கோயிலுக்கு ஆளாளுக்கு தள்ளிக்கிட்டு நான் வரானே ஒளி அழகரை கும்பிட எவன் வரான்? அந்த கன்றாவை எல்லாம் பார்க்க முடியாம தான் மலையை விட்டு கீழே வந்துட்டேன். அந்த நேரத்துல ஊசி வாசி விக்கிற ஒரு கேன குறவ கையில மாட்டிக்கிட்டேன். அவன் என்ன புடிச்சிட்டு வந்து இதான் இருக்க கிளப்பாடு சயின்டிஸ்ட் சோழா குட்டி அம்மாவாசைக்கு பிறந்த அம்மாவாசைங்கிற அம்மாட. சரி சரி கெட்ட வார்த்தை எதுக்கு? என்ன 125 ரூபாய்க்கு பேரம் வச்சு வாங்கிட்டேன். என்ன ஊகம்? அதுக்கப்புறம் இதுக்கு சந்திர ஏதோ மாட்டின மாதிரி இவங்கிட்ட வந்து அசிஸ்டன்ட்டா மாட்டிக்கிட்டேன். சரி என் பேர் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். எதுக்கு சிலத்துக்கிற? எனக்கு கோவம் வச்சு மிருகமா மாறிடுவேன். மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன். சீனிவாசனா? அப்படின்னா என்ன? பாரத தேசத்துல மலர்ந்து இருக்கிற ஒரு கடவுள் பேரா. இந்த மனுஷங்க இருக்காங்களே சேகத்தப்பதான் செஞ்சுட்டு ஆகாயத்தை பார்த்து கடவுளே எங்களை காப்பாத்துன்னு கத்துவாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒருத்தன் கூட நான் தான் கடவுள்னு இறங்கி வரத நான் பாக்கல. அப்ப என் பேர் என்ன? மனுஷனுக்கு கோவம்
வைக்க நிர்வாகம் பேர் வைப்பாங்க. வெஸ்ட்டுக்கு போறவங்களுக்கு அதுக்குள்ள என்ன ஊத்துறோம்? ஒரு முதல் ட்ரெஸ் போட்டு பார்க்க வைக்கல. அதான் சக்க. அதான் ட்ரெஸ் கொண்டு வராங்க பாரு. ட்ரெஸ்ஸா? ஆஹா, கலர் கலரா கொண்டு வராங்க பாரு. அதுல பொம்பளை படல 5-6 ஜிப்பு 58 பட்டன் எல்லாம் ஓகே. ஆனா ஜிப்பு போடும்போது மட்டும் பத்திரம் பங்காளி அசிங்கிடும். பங்காளி ஏன் வீதி வந்த மாதிரி விரிச்சு விரிச்சு நடக்கிற? ஒழுங்கானட ட்ரெஸ் மாட்டிட்டல. நீ கலட்டு மாட்டுன்னு கசக்கிடுவாங்க. கை கால் மூவ்மெண்ட்ஸ் ஸ்டிஃபா இருக்க. அப்படியா? ரோட்ல வித்த காட்டுற மாதிரி இவன் ட்ரெஸ்ஸும். கைய மேல தூக்கு. தூக்கு. இறக்கு. குழந்தைய தூக்க சொல்லிட்டு புடவையில பெண் பாக்குறான். இப்போ இனி அம்பிட்டுதான் குழந்தை கையில பூமாலை கிடைச்ச கதைதான். ஓகே. ஸ்மார்ட்டா இருக்கான்ல? ஸ்மார்ட்டா? இந்த சூர்யா ஒரு லூசு, இந்த லூசுக்கு ஒரு டூப்பு. ஷட் அப். நீ யார சொன்ன? பங்காளி, நான் பேசுறது உனக்கு புரியுதுன்னு இவங்க கிட்ட சொல்லிடாத. அப்பதான் நீ இல்லாத பொண்ணை வச்சு என்னென்ன பிளான் போடுறாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். நான் சொல்றது கரெக்ட் தானே பங்காளி? கரெக்ட். சரியா சொன்ன. Of course. I'm always right. ஓஹோ, எனக்கு ஒரு பேர் வைங்க பாப்போம். தோடா. இவருக்கு ஒரு பேரா? ஏன் எனக்கு பேர் வேண்டாமா? ஏய், நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கிறதுனால நானும் உன்ன மாதிரி ஒரு ஃபூரன் நினைச்சுக்காத. அப்படி போனாரு. இனி இவனை எவ்வளவு நிறுத்த முடியாது. போட்டு தாக்குறாம. இந்த செஞ்சுரியில இதான் கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி. தனக்கு தானே யோசிச்சு பேசக்கூடிய ஒரு மனித இயந்திரம். ஃபர்ஸ்ட் டைம் எவர். தமுக்க மூடு. உனக்கு வைக்க போறான் பாரு ஆப்பு. இவனை நம்ம US 47 கூப்பிடலாம். எது உஷா? என்னது US 47? அப்படினா Well, U for Upendra, S for Surendra, 47 is the gun number. இனி இந்த கன்னை வச்சு உன்னுடைய பிரச்சனையை நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். முடிய. அது சரி, ஆனா அந்த பேரு தான் எனக்கும் இந்த பேரு பிடிக்கல. உனக்கு பங்காளி? எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த பேரையா வைங்க. Thank you. நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல நான் சொல்றேன். இப்போ நீ என் மனுஷா கிட்ட போகணும். நீ என் மனுஷா கிட்ட இருக்கிறப்போ நான் தான் நீ. அவ எங்க இருப்பா? அவ இப்ப காலேஜ்ல இருப்பா. நான் உன்னை கம்ப்ளீட்டா ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறதுனால இந்த ஊர்ல இருக்கிற பில்டிங்ஸ், ஏரியா, ஆளுங்க எல்லாமே உனக்கு தெரியும். அதே மாதிரி மனுஷாவை பார்த்த உடனே என்ன செய்யணும்னு உனக்கு தெரிஞ்சிடும். நீ போற, அவளை பாக்குற, பேசுற, 1 மணி நேரத்துல திரும்பி வர. டோன்ட் வரி மை டியர் ஃப்ரெண்ட். இனி இந்த US 47 யாரும் அசைக்க முடியாது. போக போக எப்படி கலக்குறன்னு பாரு. சரி, அவன் திரும்பி வந்தவன்னா அவனை ஒரு தடவை செக் பண்ணணும். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன சார்? இங்க நம்ம 2 பேரை தவிர அவன் வேற யார்கிட்டயோ பேசுறான்னு நினைக்கிறேன். அவன் எங்கிட்ட தான் பேசுறான். அறிவியலுக்கு பிறந்த அறிவு கேட்டவனே. Ladies and gentlemen, funky drums from hell. What to the ding dong to the mama say, what to the ding dong to the mama say, what to the ding dong to the mama say. What to the ding dong to the mama say, what to the ding dong to the mama say, what to the ding dong to the mama say. What did you do? What did I say? சூப்பர் சீனரி சூப்பர், பம்பர் பம்பர், வாலிபம் பம்பர், பீட்சா பர்கர் எதுக்கு, நல்ல ராகி கூழ் இருக்கு, டிஸ்கோ டான்ஸ விட்டு நீ டப்பாங்குத்து குத்து. சூப்பர் சீனரி சூப்பர், பம்பர் பம்பர், வாலிபம் பம்பர், பீட்சா பர்கர் எதுக்கு, நல்ல ராகி கூழ் இருக்கு, டிஸ்கோ டான்ஸ விட்டு நீ டப்பாங்குத்து குத்து. Africana, Popana, Americana. Come on, Americana, what's the nation?
ஜாக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது லேடி நாட்டு அங்கே மறந்தே துடிக்குது வேறு மனசு பலருக்கும் இருக்குது இதற்குள் ரகசியமோ 1000 கிடக்குது உப்புக்கள் கற்பூரம் கண்ணாடி போல சொல்லிக்குது சூப்பர் சூப்பர் சீனரி சூப்பர் பம்பர் பம்பர் வாலிபம் பம்பர் பீட்சா பர்கர் எதுக்கு நல்ல ராகி கூடு இருக்கு டிஸ்கோ டான்ஸ் விட்டு நீட்டா பங்கு தேக்குது Hey, turn your hands, everybody! Why does he got the ethnic rhythm of India? இல்லாத நெஞ்சு கவலை இல்லையே அப் அண்ட் டவுன் ஜர்னி போல வாழ்க்கையே மனம் என்னும் வீட்டுக்கு தான் கதவே இல்லையே அதனால் ராபரி தான் தினமும் நடக்குதே என்னென்று களவாடி சென்றாலே அந்த அண்ணமே சூப்பர் சூப்பர் சீனரி சூப்பர் பம்பர் பம்பர் வாலிபம் பம்பர் பீட்சா பர்கர் எதுக்கு நல்ல ராகி கூழ் இருக்கு டிஸ்கோ டான்ஸ் விட்டு நீட்டா வாங்கு தேக்குது Funky drums from hell. Suri, you're absolutely wonderful. I couldn't believe my eyes. இவ்வளவு நல்லா டான்ஸ் பண்ண எங்க கத்துக்கிட்ட? அது சுத்தமா மனிஷா அது You know, I couldn't imagine you could be so vibrant, so energetic. My friends were blown away. Yeah. என்னாச்சு சூரி? அறிவு கட்டவன் கேட்கறதுக்கு ஒழுங்கும் பதில் சொல்றானா பாரு அவளை பார்த்தா போதும் வழிறான் நீ எவ்வளவு டேலண்டடா இருப்பேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை எப்போ லவ் பண்ணிருப்பேன். இவனை எப்படியே விட்டு சொதப்பிடுவோம் போல இருக்க ஏதாவது பண்ணணுமே சுரே சார் ஹாய் மனிஷா ஹாய். ஒரு நிமிஷம் வாய யார் என்னையா உன்னதான்பா வா இப்பவே வரணுமா சர்க்கிட் இங்க ஃபிக்ஸ் ஆகல சீக்கிரம் வா எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஐயோ இவர் ஒருத்தர் விவஸ்த கட்டத்தனமா நேரம் கட்ட நேரத்துல கூப்பிடுறாரு Silly idiot. At least you could have told me about Suri. You little monkey. You should have been there and seen him dance. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டான்ஸ் ஆனா தெரியுமா உனக்கு? Oh wow. ஆட்டத்தை பார்த்து அம்மனி கவுந்துருச்சு அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? எஸ் ஆஃப் கோர்ஸ் நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கேவலமா Dress போட்டுட்டு இருப்பேன் நினைச்சியா எப்படி இருக்கு இந்த Dress ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் இப்படி Dress மாத்திர மனோடியா நீ மனோதியர்னு கூப்பிடுற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஸ் இட் அதெல்லாம் தானா வரது ஏன் இதையும் எப்பவுமே மனு 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 டியர் நடிச்சுக்கிட்டே இருக்கும்டாலே இது ரொம்ப ரொம்ப ஓவரா இல்ல இல்லையே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு மியூசிக் கூட தெரியுமா? என்ன தெரியாதுன்னு கேளு மியூசிக் என்ன எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் என் ரத்தத்திலேயே இருக்கு அழகே உடம்புல வயரும் கிரீஸும் தான் இருக்கு ரத்தம் இருக்கு ரத்தம் டேய் புண்ணாக்கு மூடிட்டு உட்காரு ஏன்னா ஒண்ணுல மியூசிக் என் ரத்தத்திலேயே இருக்கு ஆனா என்ன பண்றது அந்த கிழம் எப்ப பார்த்தாலும் என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு ஈட்டிகட் கொஞ்சம் கூட மியூசிக் சென்ஸ் இல்ல அவனுக்கு இதுதான் ஓவரா இருக்கு இல்ல கரெக்டா தான் இருக்கு I'm just so happy to see you like this.
உனக்கு ரொம்ப பிடிக்குமா மனிஷா டார்லிங்? உணர்ச்சி வசப்படாத, நீ டூப்புங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. Shut up. ஒண்ணுல டார்லிங், உள்ள ஒரே டிஸ்டர்பன்ஸ், அதனால தான் அவங்கள கத்துன. அந்த கிழட்டு கூமுட்டைக்கு ரொமான்ஸ்னால என்னன்னு தெரியாது. அவனை விடு. நான் கேட்டதுக்கு ஆன்சரே சொல்லலையே. என்ன உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்க மனிஷா? மங்காளி, Well, பிடிச்சிருக்க மட்டும் இல்ல. வேண்டாம் மங்காளி. I love you. போச்சுடா. ஐயோ, 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 ஐயோ. ராமா, வேண்டாம், வேண்டாம், குளிச்சு சொன்னதே கேட்டியா மங்காளி? இப்ப பாரு, பாடி ஃபுல்லா ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணோட முன்னுக்கு இம்புட்டு பவர் இருக்குன்னு இத்தனை நாளா எனக்கு தெரியாது மங்காளி. மங்காளி, ஸ்டெடியா இருந்த நீங்க இப்படி கவுந்துட்டியே. என்ன ஸ்பார்க் எல்லாம் வருது? ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சா? இல்ல ஒரு மெஷின் மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அவ ஒன்ன கிஸ் பண்ணா உனக்கு என்ன ஃபீல் வரும், அதே ஃபீல் இப்ப அவனுக்கு வந்திருக்கு. நீ சும்மா டென்ஷன் ஆகாத சூரி. என்னுடைய இந்த வண்டர்ஃபுல் கிரியேஷனை பார்த்து நீ பெருமைப்படணும்டா, பெருமைப்படணும். போடலாங்க. Manojia! Hi, Suri. Hi, how are you? Fine. Come on, let's go. எங்க? It's your choice. எங்க வேணாலும். Come on, ஜாலியா சுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம். So Bye girls. Bye. ஒரு மெஷினா இருந்தாலும் மனுஷா கூட அவன் நல்லா என்ஜாய் பண்றான். ஆமா, அவன் என்ஜாய் பண்றது ஏன் மனுஷன்? அவ மட்டும் உண்மையிலே மனுஷனா இருந்திருந்தா கழுத்தை கொண்டு இருப்ப. கூல் 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 சூரி. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? உனக்காக தானே. உனக்கு அந்த பொண்ணு கிடைக்கணுன்றதுக்காக தானே. நீ இப்படி டென்ஷன் ஆனா என்ன பிரயோஜனம்? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். It's all in the game. You're looking really very beautiful. Hi, Good afternoon. May I take your orders, please? ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? Sure, உனக்கு? நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டத நான் சாப்பிடுவேன். 2 ice creams please. Which flavor? Your choice baby. அது சரி, அவன் ஐஸ்கிரீம் என்ன செய்வான்? தெரியலையே. தெரியாதா? தெரியாதுன்னா நீ தானே அவனை ப்ரோக்ராம் பண்ணீங்க. பண்ண, ஆனா அவன் சாப்பிடுற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணலையே. அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அதான் அந்த சிப் செல்ஃப் லோடிங், செல்ஃப் கமாண்டிங். நான் தான் இத பத்தி ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. தானா யோசிச்சு தானா முடிவெடுக்கிற மாதிரி நான் அந்த சிப்பை ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன்னு. ஆனா இந்த அளவுக்கு எப்படி யோசிக்க ஆரம்பிச்சது? No, I just can't talk like this. I just can't talk like this. Oh God. I want to tell you. What the hell are you talking? God damn it. நீ உடனே ஹோட்டலுக்கு போய் எப்படியாவது மேனேஜ் பண்ணு. அவனும் அண்ணனும் ஒருத்தர் பார்த்து கூடாது. Okay? Go. And be careful, okay? And அதோட முக்கியம் உன்னை யாரும் அங்க பார்க்க கூடாது. Okay. I love you very much. Thank you. Oh my God, how can I have it like that? நான் அப்படிதான் சாப்பிடுவேன். அது சில்லுன்னு இல்ல? Of course அது சில்லுன்னு தான் இருக்கு, பட் நான் இளரத்தல்ல. My body is very strong. போடா பைத்தியக்காரா. I'm really great, you know. If you're in front of me, நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன், எதை வேணாலும் குடிப்பேன், எதை வேணாலும் செய்வேன். What's wrong? Something somewhere is wrong. வயித்து கலக்கற மாதிரி இருக்கு. வேணா பாத்ரூம் போயிட்டு வா. பாத்ரூம் கா. Oh, that feels shy. You can use the bathroom. It's there. You silly. I don't think they'll be able to do all that synchronizing stuff so fast. Okay, it's all right. I'll leave it to you. பாத்ரூம் போயிட்டு என்ன பண்ண போறான் இவன்?
What's in there? What's in there? What's in there? I'm sorry. Hi சூரி, நீ இங்க என்ன பண்ற? அத நான் உன்ன கேட்கணும். நீ என்னடா பண்றீங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. உள்ள சென்ட்ரல் சர்க்யூட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மனுஷன் என்னன்னா இந்த இடத்துக்கு போக சொன்னா, பட் எனக்கு இந்த இடம் ஃபீட் ஆகல. இங்க வரவங்க என்னன்னா வித்தியாசமா எதையோ பண்ணி மனுஷங்க அவங்கலாம் எதோ செய்வாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது சரி, ஐஸ்கிரீம் என்ன பண்ண? குடிச்சிட்டேன். ஏன் அப்படி செய்யக்கூடாதா? போடாங்க கேட்கலாம் பாரு, முட்டாள் முட்டாள். அது கூட தெரியாதா? வெட்டா இருக்கிறத சாப்பிட்டா சென்ட்ரல் சர்க்யூட் ஜாம் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகும்னு தெரியாது உனக்கு? ஏய், நீதான சொன்ன அவளுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராம பாத்துக்கான்னு. அதான் அவளுக்காக நான் ஐஸ்கிரீம் குடிச்சேன். அது ஏன் தப்பா? ஓவரா கத்துறேன்னா வாயிலே அவனுக்கு கொடுப்பேன். கோவப்படாத, கூல் மேன் கூல். சரி சரி, இங்க வா. நான் சொல்ற மாதிரி செய். இதை ஓபன் பண்ண. நீயே பண்ணு, அதை விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? Hi, my brother, twins. டேய் லூசு, அவனுக்கு எதுக்கு ஹாய் சொன்ன? அவன் தப்பா நினைக்க கூடாதுல்ல. அவன் எதுக்கு தப்பா நினைப்பான்? நீ தானே சொன்ன மனுஷங்க வேறு நான் வேறு, எனக்கு இல்லாதது அவங்களுக்கு ஏதோ இருக்குன்னு. அதுக்கு தான். நீங்க மனுஷங்க என்னென்ன சாப்பிடுவீங்களோ? What are you doing? வா, உள்ள போய் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கப்போ. ஏன் இங்க பண்ணக்கூடாதா? ஐயோ, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்கே பண்ணிக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நீ உள்ள போ. சரி, என்ன பக்க இருக்காரு? இங்க பாரு, நான் போயிட்டு வர வரைக்கும் நீ இங்கே இருக்கணும். ஓகே ஓகே. அண்ணா வந்துட்டாரு, அண்ணா வந்துட்டாரு. என்னடா சின்ன பசங்க மாதிரி அண்ணா வந்துட்டாரு அண்ணா வந்துட்டாருன்னு? ஒண்ணு இல்லைண்ணா, உங்களை பார்த்த சந்தோஷம். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி இல்லையா? அது சரி, லேப்ல வேலை இருக்குன்னு சொல்லி இங்க என்னடா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க? காஃபி சாப்பிடலான்னு மனுஷா சொன்னா, அதான் கூட வந்த. நீயா கூட வந்த? நான் தானே கூட வந்தேன். டேய் இருக்கா, நான் எங்கடா கூட வந்தேன்? நீ தானடா மனிஷா கூட வந்த. நான் தான் மனிஷா கூட வந்தேன். அது சரி, நீ ஷூட்டிங் போறேன்னு சொல்லி இங்க என்ன பண்ற? ஷூட்டிங் இல்லடா இடியட், எடிட்டிங் ரூமுக்கு போறேன்னு சொன்னேன். Hi, you still here? நீ உள்ள போய் தோடா. நீ வாடா. Where you get new dress? What's your problem? Sorry, I am asking only. என்ன இந்த வழுக்குதல புது ட்ரெஸ்ஸுங்குது? நான் காப்பாந்து இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். ஆமா. டேய், இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்டா அங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்க? அண்ணா, அது இதெல்லாம் அங்க பாருங்க. இதெல்லாம் என்னது? இதான் சேஃப்டி ஹெய்ட்ஸ். கர்மோ, உனக்கு நட்டு லூஸ் ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் வா, மனுஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வாடாங்கடா. தயவு செஞ்சு நான் வர வரைக்கும் நீ வெளில வந்துடாத. நம்ம வரலாமா? அவனை நசுக்கிடுவேன். என்ன காப்பாத்துப்பா. எஸ்க்கு புசுக்க மாட்டிக்கிட்டு இருக்க. No tension. Oh God. ரொம்ப டல்லா இருக்க. Shall I go to the doctor? Doctor? No doctor. Ice cream problem. Yeah. What's this you're wearing? It's a new jacket. Jacket, sweater, exchange. Bathroomல ஒரே confusion. நீ போய் கார்ல உட்காரு, நான் இதோ வந்துடுறேன். Okay. சுத்த ஆரம்பிச்சிட்டாலே அவ்வளவுதான், பைத்தியம் பிடிச்சிடும். தப்பிச்ச, மனுஷாக்கு டவுட் வரல. எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். டேய் வெள்ளவாடா. ரெஸ்பெக்ட். வாங்க சார். டேய், எங்க போய் தொலைஞ்ச? எவ்வளவு நேரம் உள்ள இருக்கிறது? அது சடனா அண்ணன் வந்துட்டாரு. அவரை மேனேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணி வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. நீ போ. மனுஷா கார்ல இருக்கா. அண்ணன் மட்டும் ஒருவேளை உன் கண்ணில் பட்டா தயவு செஞ்சு அவர் கூட பேசாத. பேசினா என்ன பண்ணுவான்? அவன பெரிய லாடா. ஏய், என்கிட்ட வச்சுக்கிட்டாம் அவனை பின்னி எடுத்து வச்சாக்குறத. அதுல நீ மெஷின்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஊரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் மனிஷாக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம பிளான் எல்லாம் பாழா போயிடும். சரி புலம்பாத. டேய் சூரி, மீட் மோனிகா. He is my younger brother, Suri. Hi.
ஏய் என்னடா அப்படி பாக்குற? சும்மா சும்மா டாய்லெட் போற என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லையா? அது ஒண்ணும் இல்ல, ஸ்டமக் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல. கம் லெட்ஸ் கோ டு a doctor. Look, Come. I know a good doctor. One injection and he'll be all right. ஐயோ no injection. I'm all right. Bye. He's a very shy fellow. Excuse me, was that your brother? Yes. He was looking exactly like you. Yeah, twins. Thank God for that. Why do you say that? Your twin ran away without paying his bill. Don't worry, I'll pay for him. இவன் ஒருத்தன் போதும் என் மானத்தை வாங்கிறதுக்கு. Thank you. Okay. I'll get the change. Ridiculous. I don't like this behavior. I'm ashamed to have a brother like him. What will your people think about Indians? Okay, come. Excuse me, sir. Yes. Your change. But the person who just went... That was my brother who just went. Then the one who went earlier? That was also my brother. But, But? What but? Can't a woman give birth to 3 babies at a time? Of course she can. Yeah, that's what my mother did. And we all look alike. Okay, keep the change. Bye. I'll do anything and everything just for you. Lord. Yes, what do you want? We want a girl. Hello? But why? Cause we like her. Now get lost, buddy. How was that? Good show. Come on. Yeah. எங்கிட்டியா? இது எப்படி? எப்படி துடிக்கிறான் பாரு. ரைட். ரைட். Let's move, come on. உனக்கு என்ன வேணும்? அப்படியா? Thank you. You're now a part of our bank. I would like to have a locker in your bank. Sure, sir. Would you like it right now? Yeah. I'll get the necessary Yeah. forms. Thank you. லாக்கர் எதுக்கு? சூரி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் சொன்னேன்ல என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. நான் பெரிய ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கேன். நீங்க சும்மா இருங்க. Could you sign this, please? Yeah. Pen, please. Thank you. The lockers are on the next wing, second door on the Okay. right. Our person will Okay. meet you there. Please come in, sir. Your locker is 164. Thank you. This is your remote key. Thank you. Call me once Yeah. you finish. Yeah. Thank you. One 164.
நான் அந்த ப்ராஜெக்ட பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன். குட். நீங்க கிளம்புங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க? அதான் சொன்னேன் ப்ராஜெக்ட்னு. என்ன போயிட்டு சீக்கிரம் வந்து. ஓகே ஓகே. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடியட்டை ஃபிக்ஸ் பண்ணனும். எந்த இடியட்? அதான் அந்த US 47. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து நீங்க ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே. சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ணாத. ஓகே. என் ஒத்தரால அதை செய்ய முடியாது. இவன் எப்ப வந்து நான் அதை எப்ப ரெடி பண்ணி. இங்க என்ன பண்றீங்க? நீ எதுக்கு வெளிய வந்த? நீங்க தானே அந்த கம்பெனிக்கு போக சொன்னீங்க. அந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டீங்களா? சர்க்யூட்? சூரி? ஆமா நான் தான். அப்ப அவ? Come on, baby, won't you be my girl? Come on, girl, I wanna rock you, baby. கல்லாலே உன்னை கொல்லவா? கண்ணாலே சுட்டு தள்ளவா? பொய்யான பெண்ணை படைத்தாய். மெய்யான காதலுக்கு அர்த்தமே ஏதடா? மன்னாதி மன்னர் மகளே, மண்ணோடு மண்ணாகி கல்லாலே உன்னை கொல்லவா? கண்ணாலே சுட்டு தள்ளவா? காதலிச்சானுடா, வாழ்க்கையே வீணாச்சுடா. தேவதாஸ் பாரடா, பாரி வீடடா, பிளட் வந்து சாப்டர் போச்சுடா. பெண்ணாலே பொன்னாலே வாழ்ந்தவன் யாரடா? காதலி காதல் நீரடா. பிரம்மா 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 கல்லாலே உன்னை கொல்லவா? பிரம்மா 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 கண்ணாலே சுட்டு கொல்லவா? அழகான பெட்டு இதானே பெண்ணின் டேஸ்ட். அதை விட்டு ஸ்வீட், ஓ மை ஹார்ட் என்பதெல்லாம் சுத்த பேஸ்ட். ஹாலிவுட் கோலிவுட் எங்கும் இந்த மகத்துவம், இதுதான் எந்த தத்துவம்.
கொல்லவா பிரம்மா 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 கண்ணாலே சுட்டு தள்ளவா பொய்யான பெண்ணை கிடைத்தா மெய்யான காதலுக்கு அர்த்தமே ஏதடா மன்னாதி மன்னர்மார்களே மண்ணோடு மண்ணாகி பிரம்மா 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 கல்லாலே உன்னை கொல்லவா பிரம்மா 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 கண்ணாலே சுட்டு தள்ளவா நீங்களே பாத்தீங்கல்ல அவன் என் மனுஷாவை எப்படி கட்டி பிடிச்சான்னு என் வயிறு பத்தி எரியுது. ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஓகே, அவன் வந்த உடனே அவனை ஈஸியா லாக் பண்ணிடலாம். அதோ அங்க பாரு, அந்த US-47 முழிச்சுக்கிட்டு இருந்தா அவனை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். சீனு, அந்த ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் கொண்டு வா. அது ரொம்ப சின்ன எலக்ட்ரிக் ஷாக். US-47 சர்க்கிட்டை ஜாம் பண்றதுக்கு அது போதும். அவன் அதை தொட்ட உடனே செல மாதிரி ஆயிடுவான். அப்போ நாம அந்த சிப்பை ஈஸியா மாத்திடலாம். Of course, சீனு கத்துன மாதிரி அவன் கத்த மாட்டான். Hi everybody. I'm sorry I'm late. Hi brother, how are you? Oh, sorry. நான் ஏதோ மூட்ல இருந்தேனா நீ வந்து அப்படி பேசின உடனே டென்ஷன் ஆகி அடிச்சிட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காத. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? It's all in the game. Hi friend. ராக்கடிக்க போறது தெரியல. Yes. அந்த டேபிள் மேல இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? மாட்னாடா. என்னையா உன் கூட பெரிய தொந்தரவா போச்சு? ஏதோ நீ கஷ்டப்பட்டு என்ன உருவாக்கணுங்கிறதுக்காக நீ கவலைப்படாத மகளே, உனக்கு ஷாக் அடிக்காம நான் பாத்துக்கிறேன். ஏன் ஷாக் அடிக்கல? முண்டம், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சீனுக்கு அடிச்ச அளவுக்கு அவனுக்கு அடிச்சிருக்காது. ஆனா சர்க்கிட் ஜாம் ஆயிருக்கும். வயர புடிங்கிட்டடா முடாக்கு. Take this. வா, உன்னை கொஞ்சம் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? சிப்பு கொஞ்சம் செக் பண்ணணும். வந்து உட்காரு. செக் பண்ணணும். பண்ணு பண்ணு. ஐயோ, சிப்பங்க பேங்க் லாக்கர்ல ஏன்ஸ்ல சேஃபா இருக்கு. என்ன சொன்ன? என்ன உன்ன மாதிரி கேனன்னு நினைச்சியா? அன்னைக்கு உன்னை எதுக்காக பேங்க்குக்கு கூட்டிட்டு போன தெரியுமா? இதுக்காகத்தான். நீ என் சிப்பை சேஞ்ச் பண்ணுவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இதுல ஃபீட் பண்ணி சேவ் பண்ணிருக்க. சிப்பை மட்டும் பத்திரமா பேங்க் லாக்கர்ல சேஃபா வச்சிருக்க. எப்படி இருக்கு ஐடியா? சிப்பை மாத்தலாம்னு சொல்றதே நான் தான் டுபுக்கு. தேங்க்ஸ் டா நண்பா. லுக் மிஸ்டர் US-47, ஓ ஆட்டம் முடிஞ்சு போச்சு. நான் எவ்வளவு புத்திசாலிங்கிறது உனக்கு இன்னும் தெரியாது. உன் கம்ப்யூட்டர் சிப்ல சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு மரியாதையா வந்து உட்காரு. இல்லன்னா உன்னை நிரந்தரமா லாக் பண்ணி எதுக்குமே உதவாத மாதிரி பண்ணிடுவேன். மரியாதையா வந்து உட்காரு. கேரசின் காட்றா, போடர் ஒன்னு போடு. போடுங்கடா. ஐயோ, என்னையா அடிச்சிட்டியா? நீ என்ன புடியே? அடிக்கடா. மகளே, கலக்கிட்ட. ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ என்ன பெரிய சயின்டிஸ்டா? உன் அறிவியலும் அவியலும் எனக்கு என்ன கொடுத்திருக்கு? என்ன உருவாக்கி என் பாடியில வெறும் போல்ட் நட்டு சிப்ப வச்சிருக்க. எனக்கு இதயத்தை கொடுத்திருக்கியா? இதயத்தை கொடுத்திருக்கியா? இல்ல. ஆனா என் மனிஷா எனக்கு இதயத்தை கொடுத்திருக்கா. நல்ல இதயத்தை கொடுத்திருக்கா. என் மனிஷா என்ன ஓ மனிஷாவா? ஏய், பின்னவ ஓ மனிஷாவா கொன்னுடுவேன். ஏய், யார் மனிஷாவா? யார் மனிஷாவா? இவருடைய மனிஷாதான். உன்னுடைய மனிஷாதான். அப்பா, இவனுடைய மனிஷாதான். என் மனிஷா எனக்கு காதலிக்கிற இதயத்தை கொடுத்திருக்கா. என் இதயம் பூரா அவ காதல் நிறைஞ்சு போயிருக்கு. ஏய்,
எனக்கும் என் மனிஷாவுக்கும் நடுவுல யாராவது நுழைய பாத்தீங்க, என்னை அவளையும் பிரிக்க பிளான் பண்ணீங்க, இங்க என் இதே லாபலியே மண்டைய உடைச்சு சமாதி கட்டிடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு. ஒரு பொம்மாட்டி கொடுத்த முத்தத்தால ஐயோ அம்மாடியோ எப்படி ஆயிட்டா இந்த கமலாட்டி. அனுபவீங்கடா அறுநூறு பசங்களா. 125 ரூபாய்க்கு அன்னைக்கு என்ன வாங்கிட்டு குச்சிய கையில புடிச்சுக்கிட்டு இத பண்றா அத பண்றான்னு என்ன எம்புட்டு சித்திரவதை பண்ணீங்க. அந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாதுடா. அதனாலதான் இவன் உங்களுக்கு எவனா வந்திருக்கா. இதுக்குத்தான் வேலியில போறத எடுத்து வேட்டியில விடக்கூடாதுன்னு சொல்றது புரிஞ்சுதா? பங்காளி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அழகர் கோயில இருந்து இங்க வந்ததுல இருந்து இந்த பரதேசி பசங்க என்ன வெளியிலேயே கூட்டிட்டு போனது இல்ல. 24 மணி நேரம் இந்த ரூமுக்குள்ளேயே கூட்டி வச்சிருந்தாங்க. ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணை கூட கண்ணுல காட்டல. அது சரி, அழகான பொண்ணை பார்த்தா மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்? நீ லவ் பண்ண முடியும்னு நினைக்கிற? அது சரி, நீ மட்டும் என்னவா அந்த மனுஷா கூட ஆடுறது பாடுறது இப்படி சொல்றது விடுறத தவிர உன்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ணணுங்கிற? பாருங்க பாருங்க, அவனே ஓபன் பண்ணிக்கிட்டு அவனுக்கு அவனே ரிப்பேர் பண்ணிக்கிறான். அவனுக்கு அவனே ரிப்பேர் பண்ணிக்கிறான்னா நான் அவனை எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருப்பேன்னு தெரிஞ்சுக்க. உங்களுக்கு மூளையே இல்ல. பங்காளி, நீ கெட்டிக்கிறதா? ஆனா உன்னை விட நான் கெட்டிக்கிறாங்க வரவராத. ஒரு பொண்ணோட ஜாலியா இருக்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களா? என்னென்ன விஷயங்கள் இருக்கு? குரங்கோட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படி முடிக்கிற? அதாகப்பட்டது உலகத்தில் இருக்கிற 64 கலைகளிலும் சிறந்த கலை மன்மதக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மன்மதக்கலையை பத்தி தெரியுமா நோக்கு? நீ சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியலையே. அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும் பங்காளி? உனக்குள்ள இருக்கிறவரான நட்டு போல்ட்டு கிரீஸ் கழுத்து வரைக்கும் ஒயரு, அதுக்கு மேல கொஞ்சம் மயிறு. ஐயோ, என்ன நீ இதெல்லாம் விளையாட்டு பொருள் நினைச்சியா? நான் இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் தெரியுமா? இன்னொரு தடவை இது மாதிரி செஞ்சேன். பங்காளி பங்காளி, இந்த ஒரு தடவை நான் இருக்கிறேன் பங்காளி. வேணாம் விடு. அப்படி போடு. என்னையே அடிக்கிறியா? இன்னொரு தடவை என் மேல கைய வைக்கிற வேலைய வச்சுக்கிட்ட மர்டர் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பங்காளி குறைச்சிட்டு போறேன். பத்திரை ஆயிடுச்சு. என் மனுஷா வரேன்னு சொன்னாலே நான் ஃபுல் சார்ஜ்ல இருக்கேன். சிரு, நான் போயிட்டு வந்துடுறேன். பங்காளி, நான் வரேன் பங்காளி. நீயும் வரியா? நீ அங்க வந்து என்னத்தை புடுங்க போற? நீ இங்கே இரு. இவங்க ஏதாவது ஏழை குழம்பா பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு. ஓகே, பாய். வழிய விடியா? என்ன வர வர கழட்டி விடுறான்? ஒருவேளை மனுஷனாவை நான் கரெக்ட் பண்ணிடுவேன் பயந்துக்கிறானா? இவன் போக்கு சரியில்லை. ஆமா, இந்த ஸ்டைலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னாச்சு அவனுக்கு? ஏன் இப்படி இருக்கான்? என்னதான் பண்ணிக்க அவனை? என்னென்னமோ செய்யறான், குரங்கு கிட்ட வேற பேசுறான். அவனுக்கு எல்லா பாஷையும் புரியுற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணிருந்தேன். ஓஹோ, இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமா, ஆனா குரங்கு பாஷை அவனுக்கு புரியும் நான் எதிர்பார்க்கல. அவனுக்கு எந்த பாஷை புரிஞ்சாலும் கவலை இல்லை. இனிமே அவன்கிட்ட என்னால அடி வாங்க முடியாது. நீ எங்க வாங்கின? நான் தானே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது இங்க வேண்டாம். அவனுக்கு எல்லா பாஷையும் புரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்த குரங்கு நாம பேசுறது கேட்டு அவன் கிட்ட சொல்லிடும். வாங்க வெளியே போய் பேசலாம். வாங்க. எல்லாத்துக்கும் முன்னால இந்த குரங்கு முதல்ல ஒரு ஜூக்கு கொடுத்துடணும். ஒண்ணு செய்யலாம், மனுஷா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். என்ன சார் சொல்றீங்க? மனுஷா கிட்ட போய் நான் மோசக்காரன்னு சொல்ல சொல்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது மூளைகளை குழம்பி போச்சா? அதுக்கப்புறம் அவன் என்ன லைஃப் லாங் ஹேட் பண்ணுவா, லவ் பண்ண மாட்டா. பாருங்க, மனிஷா கிட்ட உண்மையும் சொல்ல வேண்டாம், அவளை டிசப்பாயிண்டும் பண்ண வேண்டாம். வேற ஏதாவது புதுசு ஐடியா இருந்தா சொல்லுங்க. வேற எதுனா ஐடியானா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அதுக்குள்ள அவன் மெயின் மேட்டரை முடிச்சிடுவான். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் பின்னாலே சுத்தறது நம்ம 2 பேரும் அடிக்கிறது தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. சரிதான். ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவனால அவளை பலாத்காரம் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நான் ஃபீட் பண்ணவே இல்லை. He can never rape her. உங்க மிஷனை பத்தி ஒரு மண்ணும் தெரியல. அதுல என்ன ஃபீட் பண்ணி தொலைச்சிங்கன்னு புரியல. ஒரு மிஷன் ஒரு மனுஷன் லவ் பண்ணுதுன்னா அது வேற என்ன வேணாலும் பண்ணும். ஒருவேளை அந்த US-47 மனுஷாக்கு ஒரு பேபி 47 கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. நான் ஏதாவது ஐடியா பண்றேன், பேசாம இரு. நான் சொன்னது நடக்காதுல? ஒண்ணும் நடக்காதியா? Show me your ID. You want my ID? Just a moment. Just a moment. Hey, by the way, why should I show you my ID? You don't have any right to ask me. In that case, I should arrest you. Arrest me. Then I'm sorry, gentlemen.
Hey, get him! Stop! Hey, come on, come on! Hey, you, Doug Gunda! Why are you here? It's boring outside. Chain? Are you that dangerous? Why don't you shut up, punk? Hey, don't be mad at me. I didn't bring you here. I told you to shut up. I know why are you mad. Those chains are making you mad. 1 minute. How is it? Huh? What the hell do you think you're doing? Didn't you see that? I've released my friend from those chains. We are living in a society that had abolished long back slavery. I don't like slavery, okay? Really be a pain in my ass. Pain in your ass? You must be having piles. அந்த தடியன் கடத்தை சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு பைல்ஸ் வரவழிச்சுக்கிட்டான். உனக்கும் தான் கடத்தை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. ஏற்கனவே பண்ணி மாதிரி இருக்க. Shut up! What? What did you say? Shut up. How can you say shut up, I say? Huh? Oh my God! Yes? Yeah. With pleasure. Hey! Stop that! There. That'll keep you silent for some time. Only slaves wear chains, eh? Chains. What the hell? I told you I don't like chains. Come here, you. Again, you're doing the same stupid thing. Idiots. What the hell is going on here? This man is getting to be impossible, sir. We don't like impossible people here. You're not impossible, are you, sir? Sometimes I am. You see, I'm trying to tell these Dadians, no man has right to chain another man, okay? Take this. How the hell did you do that? These are all nothing. Yeah, I can do some more things. Oh, yeah? Yeah. Then show me one simple trick. What? Where's your identity and your passport? Passport? Identity? Can't you see me? What more identity you want? I'll be there in a jiffy, officer. இவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா? இவன் மூஞ்சிக்கு லவ் வேற. டோர் எங்க? பின்னாடி டென்ஷன். Now, let me get this straight. Are you telling us that this guy here is a machine? Yes, officer. Well, I don't believe it. Wait. அங்க பாரு. ஹேட் எடுத்து உன் கையில கொடுக்குறேன். எதுக்குடா? சொல்றாரு. Oh my God! You see, he's programmed to think independently, take decisions and act. He's almost human. I'm still experimenting on him. Wonderful. Marvelous. A mere robot, yet so human?
Congratulations, Thank sir. you. Great experiment. Thank you very Great. much. Unbelievable. But sounds interesting. We can use a guy like that, do wonders. All we gotta do is alter the chip. How do we do that? I know a guy who can do it. Who's that? The scientist, the guy who built the robot. We can persuade him. Good thinking. Get that machine first, then we get the scientist. என்ன பங்காளி போலீஸ் ஸ்டேஷனை கலக்கிட்டியாமே? என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? என்ன அரெஸ்ட் பண்ணா நான் சும்மா இருப்பானா? அதான் நானும் கலாட்டா பண்ணிட்டேன். அப்படிதான் இருக்கணும் பங்காளி. கலாட்டா பண்ண சரி. இப்ப என்னாச்சு பாத்தியா? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் US-47ங்கிற மெஷின் நீதாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீ சயின்டிஸ்ட் இல்ல, சாடிஸ்ட். நான் மெஷின் தான் உன்னை ஏன் அவங்க கிட்ட சொல்ல சொன்னா? நான் சொல்லாம இருந்திருந்தா நீ இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்திருப்ப. நான் கம்பி எண்ணுவேனா? பைத்தியக்காரா. நான் ஹேண்ட் கப்ஸ் எடுக்கிறத நீ பார்த்திருக்கணும். ஷாக் ஆயிட்டு கீழே விழுந்துட்டு இருப்ப. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஜாலியா ஜெயில இருந்து தப்பிச்சுடுவேன். நீ ஜாலியா வெளியே வந்துருவ. அதுக்கப்புறம் போலீஸ் உன்னை வலை வீசி தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேடட்டும். அப்படி தேடும் போது நீ கிடைக்காம போனா ஒன்ன மாதிரியே இருக்கிற சூரிய உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அந்த லூச ஜெயில போட்டா அவருக்கு இன்னும் வசதியா போச்சு. கரெக்ட் தான். அந்த லூசு ஜெயிலுக்கு போனா நான் என் மனுஷ கூட ஜாலியா ஊரெல்லாம் சுத்தலாம். அது மேட்டர். என்னையா பேசுற நீ? உன்னை உருவாக்குனதே மனுஷா சூரிய லவ் பண்ணணும் தான். நீ அந்த பிளானே நாசம் பண்ணிடுவ போல இருக்க. பங்காளி காட்டுன்ற. ஐயோ. டேய் மட சாம்பிராணி. இன்னொரு தடவை என் மனிஷா அந்த சூரியோட பூரியோட லிங்க் பண்ணி பேசுன வெட்டி போட்டுடுவான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நான் செஞ்சது என்னவோ தப்புதான். ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன அடிக்காத. சத்தியமா சொல்றேன். நீ இதே மாதிரி என்ன அடிச்சினா நான் எப்ப சாவேன்னு எனக்கே தெரியாது. பங்காளி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு பங்காளி. இவனுக்கு பாறை கட்டி மாலை போட்டுறேன். ஆஃப்டர் 125 ரூபாய்க்கு என்ன வாங்கிட்டு என்ன பாடுபடுத்துற என்ன கதை போட்டு. நீ அடிச்சனா கிள மண்டைய போட்டுடும். உனக்கு இன்னொரு நாள் சான்ஸ் தரேன். என்ன சான்ஸ்? அடிக்கிறதுக்கு. இப்ப விட்டா இந்த ஜென்மத்துல அந்த சான்ஸ் கிடைக்காது பங்காளி. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுனால என்ன ஜூல விடுறேன்டா கேளா. ஜூல விடுறியா? அவன ஜூல விடுறியா? யார? சீனுவ. அவன நான் ஜூக்கு அனுப்புறதா? அந்த மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்ல. அவன் என் பையன் மாதிரி. நீ வேணா அவனை கேட்டு பாரு. அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. போய் பேசுறான் பங்காளி, நம்பாத. நீ மட்டும் ஊருக்கு ஒரு வார்த்தை சொல்லு, இவனை பிச்சு பேன்பா தர்றேன். காட்டு. என் வாழ்க்கையோட லட்சியமே நிறைவேறிச்சு பங்காளி. ரொம்ப நீ நான் செத்தாலும் கவலை இல்ல. தேங்க்யூ பங்காளி. வெல்கம். யூ வெல்கம். என்ன சொல்றான்? உன் ஆசை தேர அடிச்சான்ல, இனி அவன் செத்தாலும் பரவாயில்லங்கிறான். என்ன அடிக்கிறதுல உனக்கு சந்தோஷமா? ஆமாடா கனவா. நான் உன்னை எப்படிலாம் பாத்துக்கிட்டேன்? உனக்கு அழகான பேரு வச்ச, நல்ல சாப்பாடு போட்ட, குளிர்ல தவிக்கிறியன்னு துணிலாம் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டியா? சென்டிமெண்டல் சீன் போடுறான் பங்காளி, ஏமாறாத. ஏய், சென்டிமெண்ட் டயலாக்லாம் அடிக்காத. அவன் உன்னை விட பெரிய புத்திசாலி ஆயிட்டான். அதனால இனி அவன் சொல்ற வேலையை நீ மூடிக்கிட்டு செய். அவன் இவங்கிட்ட என்ன சொல்லிட்டு போறான்னு புரியலையே. ஐயோ, என் நிலைமைய பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. நான் இதை யார்கிட்ட சொல்றது? நான் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட். ஒரு குரங்கு என்ன கண்ட்ரோல் பண்றதா? அதுவும் நானே வளர்த்த குரங்கு. அதுக்கு ஆர்டர் கொடுக்கறது யாரு? அதுவும் நானே கிரியேட் பண்ண ஒரு ரோபோ. கடவுளே. Want to come in? No, இன்னும் நாளைக்கு வரேன். Okay then. Bye. See you tomorrow. Manu? Yeah? Thank you for a nice evening. I love you.
என்னவோ ரீசன் என்ன இது ஃபீலிங் என்ன என்ன இது ஆல் சீசன் என்ன இது எமோஷன் motivation estimation வாழ்விலே reaction recreation respiration நெஞ்சிலே என்ன என்ன எது என்ன ஒரு reason என்ன இது Hey you, what you gonna do? Hey you, please do. Action angel மனதிலே வீணையை மீட்டதே Attractions angel வயதிலே உணர்ச்சி ஊட்டதே nuisance angel என்றுமே நிரந்தரம் ஆகுமே என்ன என்ன இது என்ன ஒரு reason என்ன இது That's the guy. That fella? But he doesn't walk like a machine. Oh, shut up. Shall we pick him up now? No, we wait. He'll come back. How do you know he'll come back? Say, what did I say? You're right. But he's changed his clothes so fast. He's a robot, you fool. Robots do things much faster than humans. Fair enough. Shall we pick him up now? No, we wait. Huh? Oh, hell! He's changed his clothes again. And now he's with a girl. I told you, stupid. Okay, I know. I got it loud and clear. He's a robo, and he can do things that humans can't. And now we wait. No, we don't wait. We follow that car. Huh? Chacha,
இனிமே இந்த சிப்லாம் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணணும். மார்க்கெட்ல ரொம்ப விலை ஏறி போச்சு. Easily picked him up. Okay, we wait. You have to blink it away. Oh, shit. Come on. I say, hey! What the heck? What you got to say? He doesn't only change his clothes, he changes his girls too now. I know, I understand. He's a robo, and he can do these things a human can't. Excuse me, ma'am. Are you aware this is a no-standing zone? Oh, but really from here, who's going to watch them? Shut up. Is he talking to me? No, officer. He's just talking to him. It's all right. Okay, just move it down there. We'll be great. Thank you. கவி எழுதின கவிதை இப்ப சொல்லு. கவிதையா? Come on, do that. நீ சொன்னாதான் நான் உன் கூட பேசுவேன். ஓ, கவிதையா? வெறும் கவிதை என்ன? கவிதை, கதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் சொல்றேன். Come on. நான் சொல்லல? ரொம்ப காஸ்ட்லி நான் சொல்லல? Shit. Huh? Oh no! This guy has changed his girl and picked up a guy, and now he's changed his car. Oh. I know. He's a robo and he can do anything. And now we wait. No, we don't wait. We nab him now. We're lucky to get two of them same time. Let's go.